எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி 2015 உள்ளே போனவங்க 8000 பேரில் 4000 பேர் தான் ரெகுலர் ஆகியிருக்காங்க. இன்னும் 4000 பேர் அப்படியே இருக்காங்க. சரி போங்கடா, நீங்கள் எப்போ ரெகுலர் பண்ணுவீங்கன்னு தெரியாது, எப்பயாவது ரெகுலர் பண்ணுங்க. எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஏன்னா ரெகுலர் நர்சஸ் செய்கிற வேலையை தான் நாங்களும் செய்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸோ அதுக்காக ஜட்ஜ்மெண்ட் வாங்கினா ஸோ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதை என்னென்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம இருந்ததுனால இப்போ அடுத்தது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஸோ அந்த ஃபைல் பண்ணி ஸோ அதில் இப்போ ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேப்பர் நியூஸும் வந்திருக்கு, நம்மளோட ஃபேஸ்புக் சோர்ஸஸும் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நம்ம ஒர்க் பண்ணாலும், ஏன்னா இப்போ இருக்க ஸ்டாஃபோட ஷார்ட்டேஜு, ஒர்க்லோடு இதெல்லாம் மீன் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஓரளவுக்கு சேலரியை ஈக்குவல் சேலரி கொடுத்தாங்க அப்படின்னாலும் மனசை தேத்திக்கிட்டு வேலை செய்யலாம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நமக்கு குறையும். ஸோ அதுக்கும் இப்போ ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் சோர்ஸு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம வேலைக்கு சம ஊதியம் வழக்கில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களின் பணியை நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் ஒப்பீடு செய்ய நீதிபதிகள் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ அவங்க வேலையும் இவங்க வேலையும் ஈக்குவல் தானா, ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்களா, ஸோ அவங்களோட பணியும் இவங்களோட பணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணி இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிபதிகள் குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்யும். அவர்களுக்கு உதவ ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக ஒரு ஒப்பந்த செவிலியர் வீதம் பொறுப்பு வழங்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆய்வு பணியை ஜனவரி மாதம் இறுதியில் தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளது. ஸோ இந்த மாதம் லாஸ்ட்டில் இதுக்கான அந்த அனலைசிஸ், அந்த இன்ஸ்பெக்ஷன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ஸோ இதில் எம்ஆர்பி நர்சஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதை தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் இதில் இந்த ஃபேஸ்புக்கில் நமக்கு ஒரு சோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நல்ல சேலரி கிடைச்சானாவது ரெகுலர் ஆகிறது ஆகிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு நல்ல சேலரி கிடைச்சாவது மனசை தேத்திக்கிட்டு வேலை செய்யலாம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நமக்கு குறையும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இது நமக்கு ஃபேஸ்புக் சோர்ஸ்லேருந்து கிடைச்சது. ஸோ இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், taking into the account to the interest of the contract nurses who have been fighting for all these years and the fact that scrutiny on the case to case has not been done so in this court appoints, so இவங்களை retired judges அப்பாயிண்ட் பண்ணி நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணி ஸோ இதுக்கு இவங்க ஸ்க்ரூட்டின் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது பேப்பர் நியூஸாக வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர செவிலியர்களின் பணித்திறனை ஒப்பிட்டு அறிக்கை தர ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு அமைப்பு, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களின் பணியை நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் ஒப்பிட்டு அறிக்கை தர ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கடந்த 2012ஆம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் 10,000 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டு 8 ஆண்டுகளாகியும் 4,000 செவிலியர்கள் மட்டுமே நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதை எதிர்த்து ஒப்பந்த செவிலியர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்தால் அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் மக்கள் நலவாழ்வு செயலர் தலைமையில் குழு அமைத்து நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் தொகுப்பூதிய செவிலியர்களின் பணியை ஒப்பிட்டு 6 மாதத்தில் சம வேலைக்கு சமவேல் ஊதியம் வழங்குவது
குறித்து முடிவெடுக்க வேண்டும் என கடந்த 2018 இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதாவது விட்டுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவை அரசு நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பு. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து இங்கே அப்ளை பண்ணி இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் அண்ட் PD உஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒப்பந்த செவிலியர்கள் மற்றும் நிரந்தர செவிலியர்களின் பணித்திறனை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் V பார்த்திபன், பாரதிதாசன் ஆகிய அடங்கிய குழு நமக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த குழு தனது பணிகளை முடித்து மார்ச் 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல். ஸோ மார்ச் 8 தேதிக்குள்ளே இவங்க வந்து என்ன அனலைசிஸ் பண்ணாங்க, என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபைலாக வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ நல்ல விதமாகவே வரும். இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேலரி வந்து ஈக்குவலாக கொடுக்குறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இனி வர ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இருக்கிறவங்கள ரெகுலர் பண்ணிவிட்டு, ஸோ இருக்கிறவங்கள அதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டு இருக்கிறவங்கள போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா போட்டது போக இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அக்கார்டிங் டு த INC நார்ம்ஸ் படி. ஸோ இவங்களை எல்லாத்தையும் ரெகுலர் பண்ணிவிட்டு இனி வர ரெக்ரூட்மெண்ட்டை ரெகுலர்லேயே பண்ணாங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது நிறைய சேஞ்சஸ் நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ்க்கு வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும். தமிழ்நாடு நர்சஸ்க்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தனாக இருந்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ.